கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜோனா, சாப்டர் 3. தமிழ் வேதத்திலே 1074வது பக்கம், 1074. யோனாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Jonah chapter 3 verse 10, last portion of verse 10. யோனா 3:10 கடைசி பாகம். தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் இருந்தார். God repented of the evil that he had said that he would do unto them, and he did it not. நம்முடைய வேத அறிக்கையை சொல்வோமா? Amen. Praise the Lord. This is my Bible. I am what it says. I have what it says I have. I can do what it says I can do. Today I will be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Praise the Lord. தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். God repented of the evil that he had said that he would do unto them, and he did it not. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நினிவே பட்டணத்திற்கு ஒரு தீங்கை அனுப்புவேன், அந்த தேசத்தை அழிப்பேன் என்று சொன்ன அவர் இருதயத்திலிருந்து சொன்ன ஒரு தீங்கை கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை அந்த ஜனங்களுக்கு செய்யாமல் இருந்தார். God did not do it. அதுதான் ஆங்கில வேதம் சொல்கிறது. He did it not. இதுதான் கர்த்தருடைய இரக்கம் என்று சொல்லலாம். யோனாவின் புத்தகத்திலே 4 அதிகாரங்கள் இருக்கின்றன. இந்த 4 அதிகாரத்திலும் நினிவே என்ற ஒரு பெரிய பட்டணத்தை குறித்து வாசிக்கிறோம். We read about a great city called Nineveh. இந்த நினிவே பட்டணத்திலே அநேக பாவங்கள், அநேக அநீதிகள் நடைபெற்றதால் ஆண்டவர் நினிவேயை அழிக்கும்படியாக தம் இருதயத்திலே அவர் கூறினார். ஆகவே கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய யோனாவை நினிவேக்கு போய் அவர்களை நான் அழிக்கப் போகிறேன், அவர்களுடைய அநீதி மிகவும் மிகைந்தது என்று சொல்லி யோனாவிடம் சொன்னார். அப்போது யோனா நினிவேக்கு செல்லாமல் தர்ஷீஷுக்கு சென்றார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் யோனாவின் நிமித்தமாக ஒரு புயலை, காற்றை அனுப்பி யோனாவை மீனின் வயிற்றிலே வைத்து, அதற்கு பிறகு மறுபடியுமாக அந்த மீன் யோனாவை தரையிலே கக்கின பொழுது யோனா மறுபடியுமாக நினிவேக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். நினிவே பட்டணத்தார் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினபடியால் ஆண்டவர் அவர்கள் மேல் மிகவும் மனதுருகினார். அவர் அந்த நினிவே ஜனங்கள் மேல் வரும் தீங்கை கர்த்தர் செய்யாமல் இருந்தார். இதுதான் இந்த யோனாவின் புத்தகத்தில் உள்ள அதிகாரங்களினுடைய சரித்திரம். இந்த 4 புத்தகத்திலும் நினிவை குறித்து வாசித்தாலும் இந்த 4 புத்தகத்திலே இருக்கிற முக்கியமான நபர் யார் என்றால் அவர்தான் ஜோனா. யோனாவை 3 விதத்தில் இந்த அதிகாரத்திலே 3 வித்தியாசப்பட்ட கோணங்களிலே படிக்கலாம். முதலாவதாக, ஜோனா who was running away from God, கர்த்தரை விட்டு விலகி ஓடின யோனா. இரண்டாவதாக, ஜோனா who ran towards God, கர்த்தரை நோக்கி மறுபடியுமாக ஓடி வந்த யோனா. மூன்றாவதாக, ஜோனா who ran for the Lord, கர்த்தருக்காக பிறகு ஓடின யோனா.
முதலாவதாக கர்த்தரை விட்டு ஓடுகிறான், இரண்டாவதாக கர்த்தரிடம் ஓடி வருகிறார், மூன்றாவதாக கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையிலே யோனா ஓட ஆரம்பிக்கின்றார். இன்றைக்கு இந்த 3ஆம் அதிகாரத்திலே நம்முடைய செய்தியை நாம் இந்த 10 வசனங்களிலே தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சில நேரத்திலே தம்முடைய மனதை மாற்றுகிற தேவன். ஆண்டவர் கிருபை நிறைந்தவர், அவர் இரக்கம் நிறைந்தவர். சில நேரத்தில் நாம் செய்த தப்பிதங்கள், நம்முடைய கடந்த காலத்திலே நாம் தெரிந்தோ தெரியாமலும் சில காரியங்கள் செய்திருந்தாலும் ஆண்டவர் அந்த தப்பிதங்களுக்குரிய சாபத்தை நம்மை விட்டு நீக்குகிறார். He will remove such things. நாம் சில நேரத்தில் தப்பிதங்களை செய்து அதை உணராமல் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். அந்த உணர்த்துதலுக்கு நாம் மனம் திரும்பும்பொழுது கர்த்தர் மிகவும் மனஸ்தாபப்படுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். அந்த கர்த்தருடைய நேசத்தை அறிந்தவர்கள் ஆண்டவரை விட்டு ஒரு நாளும் விலகி போக மாட்டார்கள். இந்த 10ஆம் வசனத்திலே கர்த்தர் ஏன் மனஸ்தாபப்பட்டு, ஏன் கர்த்தர் அவர் சொல்லியிருந்த தீங்கை அவர் செய்யாமல் இருந்தார்? What made God not to do that evil to the people of Nineveh? இன்றைக்கு இதிலிருந்து நமக்கு கர்த்தர் சில ஆலோசனைகளையும் சில வழிகளையும் கர்த்தர் நமக்கு கற்றுத் தருவாராக. இது நிமித்தமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோனா 3ஆம் அதிகாரத்திலே இந்த சரித்திரத்தையே மாற்றி போட்டவர் யோனா. காரணம், ஆண்டவருடைய வார்த்தையை யோனா விசுவாசிக்க ஆரம்பித்தான். ஆண்டவருடைய வார்த்தை என்றைக்கு வேணாலும் நிறைவேறும். அதுதான் நம்முடைய இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. God's word, the word of the Lord came unto Jonah the second time. 2ஆம் வசனம், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கிற வார்த்தையை அவர்களுக்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். 3ஆம் வசனம், யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான். அப்போ முதல் 3 வசனங்களை நான் மையமாக கொண்டு ஏன் கர்த்தர் இந்த தீங்கை அவர்களுக்கு செய்யாமல் இருந்தார்? Why God did not do the evil that he intended in his heart? ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் மிகவும் வல்லமையுள்ளது. God's word is very very powerful. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். Praise the Lord. ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து எபிரேயர் 4:12 நமக்கு தெரிந்த வசனம், கர்த்தருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது நம்முடைய ஆவியும் ஆத்துமாவையும் அது பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. The word of God is quick and powerful and a two-edged sword. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே இருதயத்தில் நாம் பெற்றுக்கொண்டால் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதாக இருக்கிறது. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவத்தை பெறுகிறது. I want to show you the importance of God's word in the life of Jonah that made God to prevent the evil that he intended to do to Nineveh. ஆண்டவர் நினிவேவுக்கு செய்ய மனதிலே நினைத்த தீங்கை கர்த்தர் செய்யாமல் இருக்க யோனாவினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்தது. மிக மிக லகுவானது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய விட்டு கொடுக்கும் பொழுது உங்கள் மேல் வரும் தீங்கை கர்த்தர் செய்யாமல் இருந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார்.
நம்மீதும் நம் குடும்பத்தின் மீதும் தேசத்தின் மீதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தை கனப்படுத்துகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 3 சிந்தனைகளை நான் வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். What did God's word do so that God did not do evil to them? ஆண்டவர் அவர்களுக்கு தீமை செய்யாதிருக்க ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்தது? இந்த மூன்று வசனங்களிலும் வார்த்தை 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 என்று வாசிக்கிறோம். How God's word came to Jonah, how God's word came to him, how he preached the word. அவர் எப்படி வார்த்தையை பிரசங்கித்தார்? Number 1, the word of God conquered Jonah. Number 2, the word of God confirmed Jonah. And number 3, the word of God convinced Jonah. தமிழிலே சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை யோனாவை மேற்கொண்டது. இரண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தை யோனாவை அதற்கு ஏற்றுக்கொள்ள செய்தது. மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தை யோனாவை திருப்திப்படுத்தினது. God's word conquered Jonah. God's word confirmed Jonah. God's word convinced Jonah. கர்த்தருடைய வார்த்தை யோனாவை மேற்கொண்டது. கர்த்தருடைய வார்த்தை யோனாவை வார்த்தைக்கு அது ஒப்புக்கொள்ள வைத்தது. கர்த்தருடைய வார்த்தை யோனாவை திருப்திப்படுத்தினது. இந்த 3 கிரியை நிமித்தமாக தான் ஆண்டவர் தம்முடைய தீங்கை நினிவேவுக்கு செய்யாமல் இருந்தார். ஒன்றன் பின் ஒன்றாக நாம் தியானிப்போம். How God's word, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்து நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒருவேளை நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கிற தீங்கை கர்த்தர் நம்மை விட்டு செய்யாமல் நம்மை விட்டு நீக்கி போடுவார். முதலாவதாக, number 1, God's word conquered Jonah. கர்த்தருடைய வார்த்தை யோனாவை மேற்கொண்டது. 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோனா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. God's word came to Jonah the second time. தமிழிலே ஆங்கிலத்தை விட மிக மிக அழகாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. நமக்கு கர்த்தர் பேச வேண்டும் என்றால் God's word gets formed for us. He forms a word for us. நமக்கென்று வாக்குத்தத்தங்களையும் வார்த்தைகளையும் கர்த்தர் உண்டாக்குகிறார். ஆண்டவருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகிற்று. God's word came to Jonah. கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு வந்தது. எத்தனாவது முறை வந்தது? 2வது முறை வந்தது. God's word came to Jonah the second time. ஏன்? யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோனா 1:1. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. அதான் ஃபர்ஸ்ட் டைம். முதலாவதாக வந்தது யோனா 1:1. முதல் முறையாக கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டானது. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தடவை யோனாவுக்கு உண்டாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், நம்மிடத்திலே வரும்பொழுது அது நம்மை மாற்றும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. See, God's word to Jonah did not come to give him a suggestion or a discussion. கர்த்தருடைய வார்த்தை நம்மகிட்ட வரும்போது, உங்ககிட்ட பேசும்போது, என்னிடத்துல பேசும்போது நம்ம பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை பற்றி என்ன நினைக்கிறீங்க, வாட் டு யூ திங்க், வாட் இஸ் யுவர் சஜஷன், இப்படிலாம் கேட்க மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வரும்போது அது வாக்குத்தத்தம், அது ஒரு கட்டளை. செட் இஸ் செட். அவர் சொன்னார் என்றால் அது சொன்னதுதான். அதை நம்ம பேசி அதை மேனிப்புலேட் பண்ணி கொஞ்சம் அதை மாற்றலாம் நம்ம முடியாது. அதனால்தான் மறுபடியுமாக யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஒரு முறை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்து நாம் அதை
அவமதித்து அதை கீழ்ப்படியாமல் போகும்பொழுது மறுபடியுமாக அதே வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. அதை கொஞ்சம் கூட கர்த்தர் மாத்தல. யோனாவுக்கு 2ஆம் தடவை கர்த்தருடைய வார்த்தை வந்து யோனாவினுடைய உள்ளே இருந்த தன்னுடைய காரியங்களை அந்த வார்த்தை மேற்கொண்டு மாற்றினது. நன்றாக இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். See, God's word when it came to Jonah conquered him. அவனை அது மேற்கொண்டது. ஏனால் அவனும் சில வார்த்தைகள் வைத்திருந்தான். 2 காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை மேற்கொண்டது. What did God's word conquer in the life of Jonah? 2 things. Number 1, Jonah had options. Number 2, Jonah had opinions. Options, யோனாவுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் இருந்தது. ரெண்டாவது, ஜோனா had his own, அவனுக்குன்னு சில ஐடியாஸ், அவனுக்குன்னு சில நினைவுகள் இருந்தது. 2 காரியம். முதல் ஆப்ஷன் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஜோனா had one option. என்ன ஆப்ஷன் என்றால் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுக்கு அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றால், அப்போது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து போனான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு வந்தபொழுது கர்த்தர் வந்து சொல்லுகிறார், யூ கெட் அப் நவ் கோ டு நினிவே. நீ எழும்பி நினிவேக்கு போய் நான் சொல்லுகிற வார்த்தையை பிரசங்கம் பண்ணு. அவன் யோசித்தான், லார்ட் ஐ ஹாவ் another ஆப்ஷன். ரொம்ப நல்ல இன்னொரு மாற்று முறையை வைத்திருக்கிறேன். லெட் மீ கோ டு தர்ஷீஷ். தர்ஷீஷுக்கு வேற இடத்துக்கு நான் போறேன். ஏன் தர்ஷீஷுக்கு போகிறான்? 2ஆம் வசனம், தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். இப்போ தர்ஷீஷுக்கு போனோம்னா கப்பல் ஏறணும், ஹார்பருக்கு போனோம், போர்ட்டுக்கு போனோம், அதுக்கு காசு டிக்கெட் வாங்கிட்டு தான் போனோம். இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அப்போ அவனுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அவன் ஆண்டவர் எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருந்தான் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன் எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருந்தான் கர்த்தரன்ட்டு. அவன் என்ன செய்கிறான்? ஹி கோஸ் டு ஜோப்பா. அதுதான் போர்ட் இல்லையா, ஷிப்ஸ் ஏறுற போர்ட். ஜோப்பா என்றால் அர்த்தம் பைபிளில், ஜோப்பா என்ற அர்த்தத்துக்கு என்னன்னா ஹெல்ப், உதவி. கவனிக்கிறீங்களா? சில நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு எல்லாருக்கும் ஒரு ஜோப்பா இருக்கிறது, ஹெல்ப் இருக்கு. நல்லா இருக்கும், அந்த வழி தெளிவாக இருக்கும், கர்த்தர் சித்த மாதிரியே தான் இருக்கும். யோப்பா எல்லாருக்கும் இருக்கு. தே வில் கோ டு ஜோப்பா. எக்ஸ்ட்ரா காசை கொடுப்பாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து அவன் ஏறி போறான். எங்கிருந்து போறான்? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து போறான். அவன் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றாக தெரியும் அவன் வேற ஆப்ஷன் எடுத்திருக்கிறான். he has taken another option. வேறு வழியை எடுத்து அவன் he went. என்னன்னா ஒரு சின்ன காரியம் தான். I don't like God to do that. I don't like it. I like this. நம்ம வீட்டில் சொல்லுவோம் பிள்ளைங்களை, இதை படிக்காதப்பா, இதை படிங்க. No, I don't like it. I like only this. That is our likes. இப்போ யோனா அவன் புறப்பட்டு போகும்பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? அவனை தடுத்தாரா? தடுக்கவில்லை. யோனா கடந்து சென்று விட்டான். பாருங்க, முதலாவதாக ஆப்ஷன்ஸ், இரண்டாவதாக ஜோனா had his opinions. அவனுக்கென்று he had his own thoughts. அவனுக்கென்று சொந்த சிந்தனைகள் இருந்தது. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். என்ன சொன்னா, அவனுடைய ஒப்பீனியன், அவனுடைய நினைப்பு, அவனுடைய சில சிந்தனைகள் என்னவென்றால், நினிவே மக்கள் திருந்த மாட்டாங்க, என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. எதுக்கு என்ன அங்கே போக சொல்றீங்க? அங்கே போக சொல்வீங்க, அங்கே இதை பிரசங்கம் பண்ண சொல்வீங்க, அவன் திருந்த மாட்டான், எனக்கு அசிங்கமாக இருக்கும், நான் யார் தெரியுமா, என்னால் போக முடியாது. சில டைமில் சொல்லுவாங்க, மன்னித்து கொள்ளுங்கள், திருந்தாத ஜென்மம் அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்க, கல் மாதிரி தான் இருப்பாங்க.
சொல்லி வேஸ்ட், ஆலோசனை சொல்லி பயனில்லை. ஐ ஹாவ் மை ஓன் ஒப்பீனியன், எனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, என்னை விட்டுருங்க கர்த்தாவே, நான் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரேன். லெட் மீ கோ டு டர்ஷிஷ், என்கிட்ட காசு இருக்கு. லெட் மீ கோ டு ஜோப்பா, டேக் அ டிக்கெட் அண்ட் கோ. இதுதான் அவன் இருதயத்தில் இருந்த ஆப்ஷன், அவன் இருதயத்தில் இருந்த ஒப்பீனியன். இன்றைக்கும் யோனாவை போல நமக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்த ஒப்பீனியன்ஸ் இருக்கு. நமக்குன்னு சில செகண்ட் தேர்ட் ஒப்பீனியன் இருக்கும், தேர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆண்டவர் நான் சொல்லுகிறேன், உங்களை தடுக்க மாட்டார். என்ன செய்ய மாட்டார்? தடுக்க மாட்டார், விட்டுருவார். யோனாவை விட்டு விட்டார். ஆனால் எங்கு அவனை போய் கண்டுபிடிப்பார்னா மீன் வயிற்றுல தான் கண்டுபிடிப்பார். அங்கே ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு 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 எக்ஸ்ட்ரா மைல் ஹி வாஸ் கோயிங். அவன் என்ன செய்கிறான், மீன் வயிற்றில் போய் எல்லாம் வந்துட்டு 3ஆம் வசனத்திலே, 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். சேம் திங் he told in chapter 1. 1ஆம் அதிகாரத்திலே இதை தான் சொன்னார். சரிதானே? அதனால தான் பிள்ளைங்களுக்கு ஒரு தடவை சொல்லாதீங்க, 10 தடவை சொல்லணும். பெரியவங்களுக்கே சொல்லணும். ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுறாதீங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, சலிப்படையாதீங்க. 2ஆம் தரம் யோனாக்கு 2ஆம் தரம், நம்ம ஆட்களுக்கு 10ஆம் தரம் 12ஆம் தரம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க, கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் சலிக்கவே கூடாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை யோனாவை மேற்கொண்டது. யாருடைய வார்த்தை மேற்கொண்டது? காட்ஸ் வேர்ட். 3ஆம் வசனம், யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். 1ஆம் அதிகாரத்தில் எங்க போனான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக தர்ஷீஷுக்கு போனான். இந்த இடத்துல என்ன சொல்லுகிறது? யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே. அப்படின்னா என்ன அர்த்தம்? God's word conquered his options and opinions. அவனுடைய இரண்டாவது இருக்கிற ஆப்ஷன்ஸ், வேற காரியங்கள், அவன் மனதில் இருந்த நினைவுகளை கர்த்தருடைய வார்த்தை மேற்கொள்ளும். சகோதரனே சகோதரியே, திட்டவட்டமாக கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். ஆண்டவருடைய சித்தம் இதுதான், ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற வார்த்தை இதுதான் என்று தெரிந்தும் தர்ஷீஷுக்கு போவீர்களானால் மீன் வயிற்றில் போயிட்டு தான் வெளியே வரணும். அந்த ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே டிலே ஆக ஆரம்பிக்கும். ஏனென்றால் கடைசியிலே நிலைத்து நிற்பது கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். ஏனென்றால் ஆண்டவர் அவர் இருதயத்திலே யோனாவின் வாழ்க்கையிலே அவருடைய திட்டத்தை செய்ய அவர் விரும்பினபடியால். So we cannot manipulate. God rules and God controls. ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஆகவே முதலாவதாக இன்றைக்கு கர்த்தர் தீங்கை செய்யாமல் இருந்தது முதல் காரணம், யோனாவுடைய இருதயத்தை ஆண்டவருடைய வார்த்தை மேற்கொண்டது. ஒரு நாளும் நம்முடைய ஐடியாஸ், ஒரு நாளும் நம்முடைய ஒப்பீனியன்ஸ் ஆண்டவருக்கு நேராக நிற்கவே நிற்காது. கர்த்தருடைய வார்த்தை மேற்கொள்ளும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். இரண்டாவது காரியம், God's word confirms us to his word. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பனையாக படுத்தும். It will align ourselves, conform ourselves. இரண்டாவது வசனம், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் யோனாவுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். God gave a word to Jonah. நல்லா கவனிங்க, அப்பதான் இந்த வார்த்தை புரியும். ஆண்டவருடைய வார்த்தை யோனாவுக்கு வந்தது. அது என்ன வார்த்தை? எழுந்து போ. விளங்குதுங்களா? இது ஒரு வார்த்தை. ஆனால் அங்கு போய் என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். யோனாவுக்கு கட்ட என்ற ஒரு வார்த்தை வந்தது, அரைஸ் அண்ட் கோ, அது ஒரு வார்த்தை. ஆனால் அங்கு போய் நினிவே ஜனங்களுக்கு என்ன பேச வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். அப்ப அவன் இருதயத்தில் என்ன இருக்கிறது? He had a message. அவன் இருதயத்தில் ஒரு செய்தி இருந்தது.
நான் போய் சொல்ல வேண்டிய, டெலிவரி பண்ண வேண்டிய ஒரு மெசேஜ் இருந்தது, ஒரு செய்தி இருந்தது. இதை உள்ள வச்சுக்கிட்டு தான் இவர் எங்க போனார்? தர்ஷீஷுக்கு போனார். அது உள்ளதான் இருக்கு. ஆண்டவர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசன செய்தி, ஆண்டவர் கொடுத்த ஆலோசனைகள் இருதயத்தில் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டு இவர் ராங் பிளேஸ்ல போயிட்டாரு. இப்ப ரைட்டான இடத்துக்கு வந்துட்டாரு. இப்போது பாருங்கள், அந்த வார்த்தை அவனுக்குள்ளாக இருந்தது. என்ன வார்த்தையை கர்த்தர் சொன்னார்? 2ஆம் வசனம், அவர்கள் அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், அந்த ஊருக்கு போய் இன்னும் 40 நாட்களிலே நினிவே அழிக்கப்படும். இந்த வார்த்தையை தான் கொடுத்தார் கர்த்தர். இந்த வார்த்தை யாருடைய இருதயத்தில் இருக்கிறது? யோனாவின் இருதயத்திலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்த செய்தி யோனாவின் இருதயத்தில் இருக்கிறது. குறிப்பை விட்டுறாதீங்க. அப்போ 2 காரியம் யோனா இருதயத்தில் இருக்கிறது. ஒன்று மெசேஜ், 2வது மிஷன். ஒன்று அவன் இருதயத்தில் ஒரு செய்தியை வைத்திருந்தார், 2வதாக அவனுக்கென்று ஒரு ஊழியம், அவனுக்கென்று ஒரு வேலையை வைத்திருந்தார். இந்த வேலையை செய்தால்தான் இந்த செய்தியை சொல்ல முடியும். தர்ஷீஷுக்கு சென்று இந்த செய்தியை கொடுக்க முடியாது. இவன் எங்கு போக வேண்டும்? he has to go to the right place. சரியான இடத்துக்கு போனாதான் அவ அந்த மிஷன் அகாம்ப்ளிஷ் பண்ணாதான் அந்த மெசேஜை கொடுக்க முடியும். தப்பான ஆளுக்கு போய் சரியான செய்தியை சொல்ல முடியாது. சொல்றது விளங்குதுங்களா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய வார்த்தை யோனாக்குள்ளாக இருந்தது. he had a mission, he had a message. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இன்றைக்கு எனக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் கர்த்தர் ஒரு மெசேஜை வைத்திருக்கிறார், கர்த்தர் ஒரு மிஷனை வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு எதிர்காலம், உங்களுக்கென்று ஒரு செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா? இருக்குதா இல்லையா? ஆமென். எனக்குள்ளாக ஒரு மிஷன் இருக்கிறது, எனக்குள்ளாக ஒரு மெசேஜ் இருக்கிறது. யோனாக்குள்ளாக அதை வைத்து விட்டார். யுவர் மிஷன், கோ டு நினிவே. யுவர் மெசேஜ், கோ அண்ட் பிரீச். இது ரெண்டுத்தையும் உள்ள வச்சுட்டாரு. இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு தான் இவர் டிக்கெட் எடுத்துட்டு இவர் இங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கிறார். இப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தது என்றால், அந்த மிஷனுக்கும் அந்த மெசேஜுக்கும் இவனை அலைன் பண்ணிவிட்டது. எல்லாரிடமும் வசனம் இருக்கும், எல்லாரிடமும் செய்தி இருக்கும், எல்லாருக்கும் அவங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு தெரியும். ஆனா அதுக்கு கன்ஃபார்ம் ஆக மாட்டாங்க, அதுக்கு அலைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் ஒரு கோடு போடும்போது ஆண்டவர் சொல்லுவார், இதுதான் உன்னுடைய மிஷன், இதுதான் உன்னுடைய மெசேஜ், இதை எடுத்து நினிவேக்கு போ. நம்ம அதை விட திக்கு பெண் எடுத்து பக்கத்தில் இன்னொரு கோடு போடுவோம். கர்த்தர் பார்ப்பார், ஆஹா நான் ஒரு கோடு போட்டா நீ ஒரு கோடு போடுறியா, சரி என் கோடுக்கு உன் கோடு எடுத்துன்னு வந்து வச்சிடுறேன். அப்ப என்ன செய்யணும்? நீ போறியா? கப்பல்ல போ, நீ தர்ஷீஷுக்கு போ. யோனாவே அவன் கப்பல் ஏறி போய் கொண்டிருக்கிறான். கர்த்தர் தான் அங்கே என்ன அனுப்புகிறார்? பெரிய காற்று, ஒரு ஸ்டார்ம் அனுப்புகிறார். அப்போ யோனாவையே சொல்லி அவனே எங்க எடுத்து போடுறாங்க? கடலிலே போடும்பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினார். அந்த மீன் யோனாவை விழுங்கினது. யாரும் போகாத ஆழத்திற்கு யோனா போனார். யாருமே, நீங்க யாரும் அந்த டெப்த்துக்கு போயிருக்க மாட்டீங்க. அந்த மீன் வயிற்றிலே எத்தனை நாள் யோனா இருந்தார்? 3 நாள் இருந்தார். ஆண்டவர் ஆயத்தப்படிட ஒரு பெரிய மீன், அந்த மீன் வயிற்றுக்குள்ளாக யோனாக்குள்ளாக 2 இருக்குது. என்ன இருக்கிறது? ஒரு மெசேஜ் இருக்கிறது. நீ எத்தனை பேர் மெசேஜ் மிஷனை வச்சுக்கிட்டு மீன் வயிற்றில் இருக்கிறீங்கன்னு தெரியல. அங்கதான் போய் உணர்றான் அவன். மீன் வயிற்றிலே தான் போய் தெரியுது, ஆஹா வேற வழியே கிடையாது. ஆண்டவரே உம் சித்தத்துக்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். 2ஆம் அதிகாரம் முழுவதும் அறிக்கை செய்கிறான். 2ஆம் அதிகாரம் முழுவதும் அவன் புலம்புகிறான், அவன் ஜெபிக்கிறான், அவன் மனம் திரும்புகிறான். என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் சரியாக வருகிறோமோ அன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற மிஷன் அண்ட் மெசேஜ் உங்களை விடாது. ஆமென். நிறைய பேர் நிறைய காரியத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய எக்ஸ்கியூசஸ்
பின்னால நம்ம we are hiding ourselves. We have so many excuses. நான் படிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், எனக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் நமக்கு எக்ஸ்கியூசஸ். நிறைய காரியங்கள் பின்பாக ஒளிந்து கொண்டு, சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வைத்திருக்கிற ஒரு ஊழியம், ஒரு செய்தியை நீங்கள் உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் வயதானாலும் வியாதி வந்தாலும் எது நடந்தாலும் உங்களுக்குள்ளாக இருக்கிற மிஷன் அண்ட் மெசேஜ் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரெஷ். ஏனென்றால் கர்த்தர் அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறார். ஒரு விதையை போல அதை உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறார். யோனாவின் வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த மிஷனையும் அந்த மெசேஜையும் அவன் இருதயத்தில் வைத்திருந்தார். எது வரைக்கும்? அவன் ஆண்டவரை பார்த்து ஜெபித்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து ஐ வில் கோ டு நினிவே. 3 நாள் அந்த மீன் வயிற்றிலே யோனா இருந்தான். நான் நினைக்கிறேன் அவன் ஜெபம் பண்ணலனா இன்னும் கொஞ்ச நாள் அந்த மீனுக்குள்ளே இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். பாவம், அந்த மீனுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்க. டைஜஷன் ஆகலை. ஒரு சாப்பாடு டைஜஷன் ஆகலை, என்ன ஆகும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு உணவை சாப்பிட்டு விட்டு அது உள்ளுக்குள்ளே டைஜஷன் ஆகலைன்னா, அது வெளியே வரலைன்னா படாத பாடு. பாவம், நம்ம கீழ்ப்படுறதுனால நிறைய பேருக்கு இன்டைஜஷன். சில பேருடைய பிரச்சனை இருக்கு பாருங்க, சரி வர மாட்டாங்க, ஆண்டவர் கோட்டுக்கு சரி வர மாட்டாங்க. குடும்பத்துக்கு பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனை, ஆஃபீஸில் பிரச்சனை. ஏன்னா அலைன் ஆக மாட்டாங்க, செட் ஆக மாட்டாங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை விட்டு கொடுக்கிறார், போன் விடுகிறார். போய் யோனாவை போல மீன் வயிற்றுக்குள்ளே மாட்டிக்கொண்டு அங்கிருந்து கத்துவோம், ஆழத்திலேருந்து கத்துவோம். ஆனால் கர்த்தர் பாருங்க இரக்கம் உள்ளவர். கர்த்தர் இருதயத்தில் தெரியும். நீங்கள் என்னைக்கு திருந்துவீங்க, என்னைக்கு அந்த வேர்ட் ஆஃப் காடுக்கு கன்ஃபார்ம் ஆவீங்க, அலைன் ஆவீங்க. ஆகவே தான் நம்ம பிரசங்கிக்கிறோம், சொல்லுகிறோம், குவிக்லி அலைன் வித் காட்ஸ் வில். எவ்வளோ சீக்கிரம் கர்த்தருடைய வில்லுக்கு அலைன் ஆகிறோமோ அலைன் ஆகலாம். ஒன்று மட்டும் நிச்சயம், நான் செய்வேன் என்று சொல்வது என்றைக்கும் நிலைக்காது, டிலே ஆகும் தவிர பிளெஸ்ஸிங்ஸு நிச்சயமாக நம்முடைய சுயத்துக்கு கர்த்தர் விட மாட்டார். ஏனென்றால் நாம் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ ரெண்டாவது பாருங்க, காட் மேட் him to conform. யோனாவை கர்த்தருடைய வசனத்திற்கு இணைய செய்தார். இப்ப இணைந்து விட்டான். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போய், நினிவே 3 நாள் பிரயாணமாக விஸ்திரமாக மகா பெரிய நகரத்திலிருந்து அதில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி, இன்னும் 40 நாள் உண்டு, அப்போது நினிவே கவிழ்க்கப்படும் என்று கூறினான். அவன் வார்த்தையை சொல்லிவிட்டான். இப்போ 3வது ஒன்று நடக்குது பாருங்க. என்ன நடக்குதுன்னா, the word of God brings conviction. It convinces us. இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? நம்மை திருப்திப்படுத்துகிறது. இப்போ நம்ம வசனத்தை கேட்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம். எவ்வளோ கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்க முடியும்னா, இந்த வார்த்தை நம்மை திருப்திப்படுத்த வேண்டும். இந்த வார்த்தை எந்த அளவுக்கு நம்மை உறுதிப்படுத்தி திருப்திப்படுகிறதோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க முடியும். ஏன் நம்மால் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்க முடியவில்லை என்றால், இதெல்லாம் சொல்லுவாங்க, அப்படிதான் சர்ச்சுக்கு போகிறீங்களா, அங்கெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லுவாங்க. எங்கே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? அப்போ அதில் விசுவாசம் இல்லை. அப்போ அப்படிப்பட்டவர்களை இந்த வார்த்தை என்ன செய்கிறது என்றால், இந்த வார்த்தை நம்மை கன்வின்ஸ் பண்ணி நம்மை திருப்திப்படுத்துகிறது. 3வது தான், அதுதான் யோனாவின் வாழ்க்கையிலே நடக்கிறது. என்ன நடக்கிறது? The Lord and the word of God convinced Jonah in lot of things. இன்றைக்கு ஒருவேளை சந்தேகத்தோடு கூட, இன்னும் ஒரு வெறுப்போடு கூட நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை திருப்திப்படுத்தி உங்களை உறுதியாக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுத்தார்? நினிவே திருந்தவில்லை, நினிவேவுக்கு போய் நீ சொல்லு, இன்னும் 40 நாளிலே நினிவே கவிழ்க்கப்படும். இட்ஸ் a word of repentance. ஆனால் பாருங்க, யோனாவோட வாழ்க்கையில் அது தேவைப்பட்டுச்சு. யோனாவுக்கு என்ன தேவைப்பட்டது? ரிப்பெண்டன்ஸ் தேவைப்பட்டது. யோனாவே திருந்தணும், அப்புறம் தானே அவங்க திருந்துவாங்க. அப்போ பாருங்க,
அந்த மெசேஜை அவன் வாழ்க்கையில கர்த்தர் பிராக்டிக்கலாக உறுதிப்படுத்தினார். அங்க போய் சொல்றான், இன்னும் 40 நாளிலே நினிவே கவிழ்க்கப்படும். அவன் இருதயம் சொல்லுச்சு, நீயும் இப்படி தானே போன, நீயும் திருந்தி வந்தல, இவங்களும் திருந்துவாங்க. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அப்போ the man and the message becomes one. கர்த்தருடைய வார்த்தையும் நாமும் இணைந்து விடுகிறோம். What Jonah experienced, now he is preaching. He is not preaching what he has not experienced. அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போய், அவன் மீன் வயிற்றுக்குள்ள போய் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து தப்பிச்சோன்னு வெளியே வந்தான். அவன் சொல்றான், தயவுசெய்து திருந்துருங்க, இல்லைன்னா நீங்கள்லாம் மீன் வயிற்றுக்குள்ள போயிடுங்க. எத்தனை மீன் தேவைப்படும் தெரியல நினிவேக்கு, தயவுசெய்து நீங்க திருந்துறீங்கன்னு சொன்ன உடனே கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள், அங்க இருந்த ராஜாவையும் அங்க இருந்த ஜனங்களையும் திருப்திப்படுத்தினது. The word of God convinced the king, the word of God convinced the people. That's why they fasted and prayed and God blessed Nineveh. கர்த்தருடைய வார்த்தை யோனாவை மட்டும் திருப்திப்படுத்தவில்லை. இந்த செய்தி அவன் சொல்லிட்டு வந்துட்டான், அவங்க கீழ்ப்படியில, நினிவே அழிக்கப்பட்டதுன்னு வாசிக்கல. அவன் கர்த்தருடைய வார்த்தையால் திருப்தியாக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னபடியால் திருப்தியாக்கப்பட்ட மனிதனிலிருந்து வந்த திருப்தியான வார்த்தை அந்த ஜனங்களையும் ராஜாவையும் திருப்திப்படுத்தி கர்த்தர் தீங்கை செய்யாமல் இருந்தார். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக சென்று வார்த்தையோடு கூட நாம் கலந்து, when the message mingles with the man and the women, when we share that word, அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு சொல்லும்போது ராஜா தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம் ரட்டு உடுத்தி அவர்கள் எல்லாரும் உபவாசித்து, அங்கிருந்த மிருகங்கள் எல்லாம் உபவாசித்ததாம். நினிவேல அவ்வளோ பெரிய எழுப்புதல் காரணம் ஆண்டவருடைய வார்த்தை தான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை டைரக்டா அவர் சொல்லல. யார் மூலியமாக? உங்க மூலியமா, என் மூலியமாக. ஆண்டவருடைய வார்த்தை யோனாவின் மூலியமாக வெளியே சென்றபடியால் முழு நினிவேயும் ரட்சிக்கப்பட்டது. So God's word always goes through us to people. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆண்டவர் மனசு வச்சா மேல இருந்து பிரசங்கம் பண்ணி இந்த உலகத்தையே ரட்சிக்கப்பட்டுறார். ஏன் அதை செய்ய மாட்டார்? கர்த்தர் நமக்குள்ளாக ஒரு மிஷனையும் ஒரு மெசேஜையும் வைத்திருக்கிறார். யோனாவை இந்த செய்தி உனக்குள் சென்று உன்னிலிருந்து தான் மற்றவர்களுக்கு செல்ல வேண்டும். இங்க உட்கார்ந்து இருக்கிற யங் பீப்புள், உங்களிலிருந்து தான் கல்லூரி மாணவர்களுக்கு அந்த செய்தி செல்ல வேண்டும். இன்னைக்கு நீங்க காலேஜ்ல படிக்கிறீங்க, நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்க, காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்துடுறீங்க. நாளைக்கு கர்த்தர் கேட்பார், எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை நீ சொன்னாய்? இல்ல ஆண்டவரே, நான் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன், நான் பார்ட்டிக்கு போனேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனேன், அவ்வளோதான். கர்த்தர் சொல்வார், இதுக்காக உனக்கு ரட்சிப்பை கொடுத்தேன், இதற்காக உனக்கு நான் கல்வாரி சிலுவையிலே மரித்தேன். நம்முடைய ஆபீசஸ்ல இயேசுவை குறித்து நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். ஏனென்றால் யோனாவின் மூலியமாக தான் நினிவேக்கு செல்ல வேண்டும். இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மூலியமாக தான் செல்ல வேண்டும். ஏன்? உங்களுக்குள்ளாக கர்த்தர் ஒரு செய்தியையும் ஒரு ஊழியத்தையும் வைத்திருக்கிறார். God has kept inside you. Please don't lose it. Please don't waste it. கர்த்தருடைய வார்த்தை யோனாவிடம் வந்தது, அந்த ராஜாவிடம் போனது. The king humbled himself. ராஜா சிங்காசனத்தை விட்டு அவன் வெளியே வந்து அவன் தாழ்த்தினான். 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த செய்தி, அந்த செய்தி என்ன? வேர்ட்ஸ். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து, கிங் ஸ்டார்டட் ஹம்பிளிங், தாழ்த்தினான். தன் உடுத்தி இருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் இருக்கும் மனுஷர், மிருகங்கள், மாடுகள், ஆடுகளும் ஒன்றும் ருசி பார்த்து இருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். ஏன் இன்னைக்கு யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க?
ஏன் நம்ம வார்த்தையை கேட்டு யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னா, இன்னும் நாம் பழைய யோனாவாக இருக்கிறோம். நமக்குள்ளாக வார்த்தை இருக்கிறது, நமக்குள்ளாக எல்லாம் இருக்கிறது. ஆனால் நாம் அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தை நம்மிலே கலந்து நாம் அந்த மெசேஜாக மாற வேண்டும். ஜோனா வாஸ் ஆக்சுவலி a மெசேஜ். நான் நினைக்கிறேன், நான் முடிக்கிறேன். யோனா பிரசங்கம் பண்ண பிறகு கேட்டிருப்பாங்க, சரிப்பா 40 நாளில் நாங்கள் அழிக்கப்படும், நாங்கள் பாவம் செஞ்சோம், நீ எப்படிப்பா, நீ ரொம்ப ஒழுங்கா? நான் கூட அப்படி தான் இருந்தேன், நான் பெரிய தீர்க்கதரிசி ஊழியக்காரன், ஆனால் நானும் கீழ்ப்படியாமல் இருந்தேன். ஆனால் நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டுட்டேன். நான் இன்றைக்கு கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். அப்படியா? அப்படி என்றால் நாங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை திருப்திப்படுத்தும். திருப்தி அடைந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லும்போது அவர்களும் புசித்து அவர்களும் திருப்தி அடைந்து ரட்சிக்கப்படுவார்கள். வார்த்தை மட்டுமல்ல, வாழ்க்கையே மாறும். இன்றைக்கு வார்த்தையை விட நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்படுவதாக. ஆண்டவர் தன் இருதயத்திலே நினைத்த தீங்கை செய்யாமல் இருந்தார். God did not do the evil that he intended to do. Why? Because God's word did these 3 things. கர்த்தருடைய வார்த்தை இந்த 3 காரியங்களை செய்தது. God's word conquered Jonah. யோனாவை கர்த்தருடைய வார்த்தை மேற்கொண்டது. இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை அவன் இணங்கி போனான் கர்த்தருடைய வார்த்தைக்கு. மூன்றாவதாக, கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையிலே திருப்திப்படுத்தினது. கர்த்தர் இன்றைக்கு நம்மை திருப்திப்படுத்தி இன்றைக்கு அவர் நம்மேல் வந்திருக்கிற தீங்கை கர்த்தர் விலக்கி போடுவார். எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோமா? Praise you Jesus. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ ஜீசஸ். ஆண்டவரே, எனக்குள்ளாக நீர் ஒரு விதையை வைத்திருக்கிறீர். You have a plan, you have a purpose. என் வாழ்க்கையில யோனாவை போல ஒரு செய்தி, யோனாவை போல கர்த்தர் என் வாழ்க்கையிலே ஒரு விதை, ஒரு பிளான், ஒரு பர்பஸ். கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றாமல் நம்ம பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. ஏனென்றால் அதற்காக தான் உங்களை இந்த உலகத்திலே கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். கர்த்தருடைய நோக்கம் என் வாழ்க்கையில உலகத்துல வேலை செய்யணும்னு இல்லை, நான் ஊழியத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அதற்கு நாம் இணங்க வேண்டும். கர்த்தர் நம்மை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு நல்ல குடும்பங்களை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வேலை, கர்த்தர் நமக்கு கொடுத்த செய்தி, இதை சொல்ல வேண்டும். இயேசு நல்லவர் என்று பறைசாற்றுங்கள். இயேசுவை சொல்ல வேண்டும். யோனா, how are you Jonah? Yes, word of God came to me second time. இரண்டாவது முறை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது. I have a new life, ஒரு புது வாழ்க்கை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே கலக்கட்டும். Let God's word blend and make you and conform you to his image. இயேசுவை போல இந்த வார்த்தை உங்களை மாற்றும். மாம்சத்தால் இழுக்கப்பட்ட யோனாவை கர்த்தருடைய வார்த்தை இயேசுவை போல மாற்றினது. இயேசுனுடைய செய்தியை பெற்றுக்கொண்டு அவன் போய் நல்ல செய்தியை சொன்னான். இன்னைக்கு சொல்லுவோம், கர்த்தாவே எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கு, நிறைய சிந்தனைகள் இருக்கிறது. ஆனா உங்களுடைய வார்த்தை தான் எங்க வாழ்க்கையில நிறைவேறணும். உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். உங்களுடைய நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். இந்த உலகத்துல ஏதோ நான் டைம் பாஸ்க்காக வாழல. I am not passing time and months and years, but I have a purpose in my life. ஏன் எனக்கு நன்மை செய்ய நீர் விரும்புகிறீர்.
எங்கள் மேல் நீ நினைத்திருக்கிற தீங்கை செய்யாதபடி கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை என் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்யாமல் இருப்பீர். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளாக கடந்து செல்லட்டும். பிரதர், சிஸ்டர், உங்க மேல ஏதாவது சாபம் இருந்தா கர்த்தர் அதை செய்யாமல் இருப்பார். அடிக்கடி வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் இணங்குவோம். கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தடவை யோனாவுக்கு வந்தது போல ஆண்டவருடைய செய்தி உங்களிடத்தில் வருகிறது. நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். இங்கு இருக்கிறவர்களிடத்துல ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க செய்யணும்ட்டு மறுபடியுமாக உங்களிடத்திலே வந்து கொண்டிருந்தால் எவ்வளவு சீக்கிரம் அது கீழ்ப்படினமோ அதுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிருங்க. இதுதான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு செய்தி, ஒரு தீர்க்க தரிசனம். Some message is being repeatedly coming to you. ஒரு செய்தி அடிக்கடியாக உங்கள்கிட்ட வருகிறது. அது உங்களுக்கு தெரியும். கனவுல வரும், யார் மூலியமாவது கர்த்தர் பேசுவார், செய்தியின் மூலியமாக பேசுவார், பைபிள் படிக்கும் போது வருகிறது. உங்க எதிர்காலத்தை குறித்த சித்தமா இருக்கலாம். something is repeatedly coming to you. யாராவது ஒருவர் பேசிக்கிட்டே இருக்காங்க, அதே செய்தி பல விதத்துல வருகிறது. ஒருவேளை கர்த்தர் உங்களோட பேசுகிறார், அதுக்கு நீங்க இணக்கம் கொடுத்து நீங்க கீழ்ப்படிஞ்சிருங்க. நான் சொல்றேன், கர்த்தர் பல மடங்கு இப்போ நீங்க பார்க்குற ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தர் பல மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். தீங்கு நமக்கு அருகாமையிலே வராது. செபிப்போம். அப்படிப்பட்டவங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். What God is talking to you again and again, please obey. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு முன்பாக உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் வந்து நிற்கும் பொழுது நாங்கள் ஒன்றுமில்லை. All our accolades, all our achievements is nothing. எங்களுடைய சாமர்த்தியம், எங்களுடைய புத்தி கூர்மை, எங்களுடைய எல்லா சாதனைகள் எல்லாம் உமக்கு முன்பாக ஒன்றுமில்லை. ஏன்? நீர்தான் அதை எங்களுக்கு தந்தீர். எங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக தந்திருக்கிறீர். இந்த ஆசீர்வாதத்தோடு கூட, இந்த திரளான காரியங்களோடு கூட எங்களுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளிலிருந்து பெரியவங்களுடைய இருதயத்தில் வாழ்க்கையினுடைய ஒரு நோக்கம், why I am living, நான் ஏன் வாழ்கிறேன், கர்த்தர் ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், ஆண்டவர் ஏன் எனக்கு நல்ல அப்பா அம்மாவை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் ஏன் எனக்கு இவ்வளவு படிப்பை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஏன் இந்த வேலையை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் ஏன் என்னை இந்த வனாந்திரத்தின் வழியாக கொண்டு செல்கிறார். இதன் மூலமாக எங்க வாழ்க்கையின் நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியுமே கர்த்தாவே. Why I am living, there is a purpose in my life. ஆண்டவர், அந்த நோக்கத்தை நாங்க கண்டுபிடிக்கணும். எங்க இருதயத்துல தாயின் கருவிலே உருவாக்கப்படும் முன்பதாகவே நீர் எங்களை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி எங்களுக்குள்ளாக அந்த விதையை, அந்த நோக்கத்தை வைத்து இந்த உலகத்தில் எங்களை வைத்திருக்கிறீரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு மேலும் உடைய கரம் வரட்டுமே கர்த்தாவே. எங்க வாழ்க்கை உமக்கு பிரயோஜனமாக, எங்க வாழ்க்கை உமக்கு பிரியமாக யோனாவை போல எழும்பி கர்த்தருடைய வார்த்தையின்படியே செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். ஏனென்றால் அது ஆசீர்வாதமான வாழ்க்கை. தர்ஷீஸ் ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்ல, நினிவேதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. Tarshish is not a blessed life, but Nineveh is a blessed life because that fulfilled God's purpose. இன்றைக்கு ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும், சிறியவர்கள் பெரியவர்களை ஆசீர்வதியும். இது வரைக்கும் ஒருவேளை இதை குறித்து நாங்கள் கவனம் செலுத்தாமல் இருந்தால் இன்றைக்கு எங்கள் மூலியமாக உம்முடைய வார்த்தை புறப்படட்டும்.
எங்க நண்பர்களுக்கும் எங்க பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் இயேசுனுடைய செய்தியை எங்க வாழ்க்கையின் மூலியமாக நாங்கள் பிரதிபலிக்க கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் மேல் வருகிற தீங்கை கர்த்தர் விலக்கி, தீங்கு ஒரு நாளும் உங்களை துக்கப்படுத்தாது என்ற ஆசீர்வாதத்தை தந்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.